அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சுற்றுச்சூழல் மேலாண்மை பிரிவு வரலையாங்கண்ணா? ஆடியோ வருதாங்கண்ணா? நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பிரிவு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை இங்கே சென்னையில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். முதல்ல நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த துறை சார்ந்த நிபுணர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை, வணக்கத்தை இந்த நேரத்தில் காணிக்கையாக்குவதை என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். அதே நேரத்தில் சமுதாயத்தில் நமக்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஏன்னா இயற்கையை பொறுத்தவரை நாம் சேவை செய்யும் பொழுது இயற்கை நமக்கு மழையாக மட்டும் அன்பை கொடுப்பார்கள், திரும்ப வேறு எதுவும் கூட இவர்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. அப்படி இருந்தும் கூட எந்தவித ஊடக வெளிச்சம் இல்லாமல் தன்னந்தனியாக நிறைய இடத்துல இயற்கை சம்பந்தமான இந்த அற்புதமான வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றிகளை தெரிவிப்பதோடு, சில முக்கியமான மனிதர்களை அடையாளப்படுத்தி மேடைக்கு அழைத்து அவர்களுக்கு ஒரு சிறு காணிக்கையாக ஒரு விருதை கொடுத்து இங்கே அமர்த்தி இருக்கின்றோம். அவருடைய பெயரை சொல்லி அவர்களுக்கு நன்றி சொல்வது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன். மிக முக்கியமாக நம்முடைய மதிப்புக்குரிய ஐயா விவேக் அவர்களுடைய துணைவியார் அம்மா அருட்செல்வி விவேக் அவங்க வந்திருக்கிறாங்க. ஒரு விவேக் ஐயாவுடைய கனவை இன்றைக்கு நினைவாக்கி கொண்டிருக்கின்றாங்க. கிட்டத்தட்ட 38 லட்சத்திற்கு மேலே கிரீன் கலாம் ப்ராஜெக்டில் இன்றைக்கி எல்லா இடத்திலும் கூட மரம் நட்டு கொண்டிருக்கின்றார்கள். இங்கே வந்து சிறப்பான ஒரு உரையை கூட கொடுத்துருக்குறாங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை, நன்றிகளை தெரிவிச்சுக்கிற காரணம், விவேக் ஐயாவுடைய கனவு மிகப்பெரிய கனவு. அது ஒரு சினிமா துறையில் ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்கக்கூடிய நடிகராக இருந்தாலும் சரி, தன்னை தாண்டி அவர் யோசித்ததனுடைய விளைவு மரத்தை வைக்க வேண்டும் என்கின்ற ஆசை. எல்லா மனிதர்களுமே தன்னை பற்றி யோசிப்பாங்க. சில மனிதர்கள் மட்டும்தான் தன்னை தாண்டி சமுதாயத்தை பற்றி யோசிப்பாங்க. அதில் முதன்மையானவர் தமிழகத்தில் இன்றைக்கி மறைந்திருக்கக்கூடிய ஐயா விவேக் அவர்கள். அவருடைய துணைவியார் அவர்கள் இதை முன்னெடுத்துட்டு போகிறது எங்களுக்கு சந்தோஷம். வருகின்ற காலத்தில் நிச்சயமாக அந்த 1 கோடி மரத்தை நோக்கி வேகமாக அவருடைய வெற்றி பயணம் இருக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே போல் நம்முடைய வைகை நதியினுடைய வைகை ரிவர் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய வைகை எம் ராஜன் அவர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். டோஃபி சாம்பியன் கிரீன் தமிழ்நாடு மிஷன் அம்பாசிடராக இருக்கக்கூடிய முருகச்செல்வன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரீகம்போஸ் ரீசைக்கிளிங் பிரைவேட் லிமிடெட் அதன் சார்பாக வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் சரண்ராஜ் அவர்கள், பிரசாந்த் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சத்தியமங்கலத்திலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் ட்ரஸ்ட் BCT அந்த அமைப்பின் சார்பாக நந்தகுமார் அவர்கள், கார்த்திக் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரம் தங்க கண்ணன் சார்பாக வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் விஜயகுமார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனைமலை ஆலம்பிழுது அறக்கட்டளை மிகச்சிறப்பாக அந்த பகுதியில் பலகாலமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் விடாமல் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சார்பாக வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் செந்தில்குமார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேன்சிட்டு அறக்கட்டளை சார்பாக ஒரு பெரிய ஒரு பணியை, சமுதாய பணியை செய்திருக்கக்கூடிய பிரதீப் குமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே சிறப்புரை ஆற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த நிபுணர்கள், குறிப்பாக சிறுதுளி அறக்கட்டளைக்கு அறிமுகமே தேவையில்லை, அதன் சார்பாக வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் சின்னசாமி அவர்களுக்கு, திருப்பூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய அண்ணன் குமார் துரைசாமி அவர்களுக்கு, SLRM அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு, பெருந்துறை சுரேஷ் மனோகரன் அவர்களுக்கு, பேராசிரியர் கார்த்திக் ஜெயபாலன் அவர்களுக்கு, செல்வி அருமை சகோதரி பிரசித்தி சிங் அவர்களுக்கு, அருமை சகோதரர் செந்தில்குமார் அவர்களுக்கு, கனகராஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் வந்ததற்காக. அதே போல் இந்த பிரிவினுடைய தலைவர்கள் மிக கடுமையாக உழைத்த இந்த நிகழ்ச்சியை சென்னையில் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். மாநில தலைவராக இருக்கக்கூடிய கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் RP கோபிநாத் அவர்களுக்கு, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் MS சரவணன் அவர்களுக்கு, மாநில செயலாளர்கள் குணசேகரன் அவர்கள், வெற்றி செல்வன் அவர்கள், சதீஷ் ஸ்ரீனிவாசன் அவர்கள், மூர்த்தி அவர்களுக்கு, மாவட்ட தலைவர்கள், இந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய சில மாவட்ட தலைவருடைய பெயரை சொல்வது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன். விக்னேஷ் அவர்கள், செல்வராஜ் அவர்கள், ராஜாராம் அவர்கள், ரவிச்சந்திரன் அவர்கள், ஜீவராஜ் அவர்கள், ஸ்ரீனிவாசகம் அவர்கள், ஜீவன் அவர்கள், அதே போல் இங்கே இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான தலைவர்களுக்கு, இந்த மேடையில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அருமை அண்ணன் டால்ஃபின் ஸ்ரீதர் அவர்களுக்கு, வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு, சுற்றுச்சூழல் பிரிவு தமிழகம் முழுவதும் பொறுப்பில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வை இதுபோல நாம் நடத்த வேண்டும் என்றவர்கள் ஆசைப்பட்ட பொழுது
இவர்களுக்கு நான் கொடுத்த ஒரே ஒரு அறிவுரை, இது கட்சி சார்ந்த நிகழ்வாக இருக்கக்கூடாது. இது பாரதிய ஜனதா கட்சி நடத்துகின்ற நிகழ்வாக இருந்தாலும் கூட இது கட்சி சாராத ஒரு நிகழ்வாக நாம் நடத்தி, பத்திரிகை நண்பர்கள் வர்றாங்க, நிறைய மக்களுக்கு இயற்கையின் மீது மறுபடியும் ஒரு பெரிய அளவில் ஒரு நம்பிக்கை ஊட்டணும், மாற்றத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை நாம் வலியுறுத்தணும். எல்லாவற்றையும் தாண்டி ஒய் த டைம் இஸ் நவ், எதற்காக இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அச்சாணி போல் பேச்சுக்கள் பேசக்கூடிய நண்பர்கள், வாழ்க்கையில் சாதனை செய்திருக்கக்கூடிய நண்பர்கள், அவங்களை இங்கே அழைச்சு மக்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. அதே போல் அந்த நிகழ்வு இன்று காலையிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு அரசியல் கட்சி எதற்காக நடத்துகிறோம் அப்படின்னாங்க, எங்களுடைய கடமையாக முதல்ல இதை பார்க்குறோம். இது அரசியல் கட்சியினுடைய கடமை. சில நேரத்தில் மக்கள்கிட்ட அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். சில நேரத்தில் உங்ககிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களை அரசுகிட்ட நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். ஒரு பாலிசி மேக்கராக அரசு இருக்கும் பொழுது அரசியல் கட்சியினுடைய கடமை, நீங்கள் பேசின பாயிண்ட்டை அதை நாங்கள் மேலே எடுத்துகிட்டு போனோம். உங்களுடைய ஆதங்கங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், தீர்வுகள் இருக்கும், அதை அரசுக்கு தெரிவிக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக கருதுகிறோம். அது இரண்டாவது. மூன்றாவது, எங்களுடைய சுற்றுச்சூழல் பிரிவில் தலைவர்களை தலைவிகளை தயார் பண்ணி ஃபீல்டுக்கு அனுப்பணும். இது போன்ற அப்பப்போ இந்த நிகழ்வுகள் நடக்கும் பொழுது எங்களுடைய தலைவர்கள் தலைவிகளை நாங்கள் பட்டை தீட்டி களத்துக்கு அனுப்புகிறோம். அவங்க உங்களோட இன்னும் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணுவாங்க. குறிப்பாக இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை அவங்களே கீழே இருந்து இண்டிபெண்ட்டாக வேலை பார்த்து ஒரு சொல்யூஷனை கொடுப்பாங்க. இன்னைக்கு தமிழகம் எங்கே இருக்கு? இந்திய அளவில் சுற்றுச்சூழலை பொறுத்தவரை நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நித்தி ஆயோக் சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதனுக்கு ஒரு ஆண்டுக்கு பெர் கேபிட்டா வாட்டர் அவைலபிலிட்டி, ஒரு ஆண்டுக்கு ஒரு மனிதனுக்கு எவ்வளோ தண்ணி வேணும், ஹவு மச் வாட்டர் டஸ் அ ஹியூமன் பீயிங் நீட். இன்னைக்கு அவர்களுடைய கணக்குப்படி பிரச்சனையே இல்லாமல் அபண்டன்ட்டாக சந்தோஷமாக ஒரு மனிதன் இருக்க வேண்டும், நோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஒரு மனிதனுக்கு தண்ணீர் எவ்வளோ தேவை அப்படின்னாங்க, 1700 மீட்டர் கியூப் அப்படிங்கிறாங்க. 1700 மீட்டர் கியூப் தண்ணி ஒரு வருடத்திற்கு ஒரு மனிதனுக்கு தேவை. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோட இருந்தால் 1000 1700 மீட்டர் கியூப். ஸ்கேர்சிட்டி, பற்றாக்குறை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 1000 மீட்டர் கியூப். அப்சல்யூட் ஸ்கேர்சிட்டி, தண்ணியே இல்லை, ரொம்ப பஞ்சமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிலோ 500 மீட்டர் கியூப். இன்னைக்கு 2025 நித்தி ஆயோக் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வரைபடத்தை உங்களுக்கு காட்டுறேன். அது எத்தனை பேர்த்துக்கு அது கிளியராக தெரியும் தெரியல. நம்முடைய மீடியா நண்பர்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா, என்னுடைய செல்ஃபோனில் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா அந்த செல்ஃபோனில் அந்த ஃபோட்டோ. இதில் தமிழ்நாடு மட்டும் பாருங்கள், ரெட் கலரில் மார்க் பண்ணியிருப்பாங்க. இந்தியா முழுவதும் மேப்பை பாருங்கள். தமிழகத்தை மட்டும் பாருங்கள், குறிப்பாக அதிக ரெட் கலர் இருக்கும். ஆந்திர பிரதேஷ் ரெட் கலரில் இருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. இந்த ரெட் கலர் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ஸ்கேர்சிட்டியில் இருக்கும். 500 மீட்டர் கியூபை விட குறைவாக தண்ணி இருக்கிறனால தமிழ்நாடும் ஆந்திரா போன்ற சில பகுதிகளும் இன்னைக்கு ரெட் கலர் டாட். நார்த் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் இருக்காங்க, அதாவது நோ ஸ்ட்ரெஸ் வாட்டர் ஜோனில் இருக்காங்க. ஸோ நார்த் ஈஸ்ட் சொல்லவே வேண்டாம், நிறைய தண்ணி இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம பகுதி பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஜோன் 2 மாநிலங்கள், தமிழகமும் நம்முடைய ஆந்திராவும் இருக்கு. 2050க்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. 2050 ஒரு தனி மனிதனுக்கு தேவையான தண்ணீர் 1500 மீட்டர் கியூப். அது எந்த மாநிலத்தில் இருக்கும்? 2050. இப்போ 2050க்கான நித்தி ஆயோக்னுடைய ஆய்வறிக்கை டேட்டாவை பாருங்கள். என் செல்ஃபோனில் இருக்குது, அதை கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் டாட் தமிழ்நாடு முழுவதும் அதிகமாக இருக்குது, ஆந்திராவில் காணாமல் போயிடுச்சு. ஸோ தமிழகம் முழுவதுமே அந்த ரெட் டாட் அப்படிங்கிறது படர்ந்து இருக்கு. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் டாட் இல்லை. ஸோ இன்னைக்கு 2050 தமிழகம் முழுவதுமே இன்னும் சரியாக ஒரு 26 ஆண்டுகளில் அபாயகரமான ஒரு இடத்திற்குள்ள தமிழகம் செல்ல போகுது. இந்தியாவில் நாம மட்டும்தான் அங்கே இருப்போம், வேற யாருமே ரெட் ஜோன்ல இருக்க மாட்டாங்க. 500 மீட்டர் கியூபுக்கு குறைவாக ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு தண்ணீர் வசதி இருக்கும். இது முதல் பிரச்சனை. இது காரணம் நம்முடைய பூகோள அமைப்பு, அது நம்ம யார்கிட்டையும் குறை சொல்ல முடியாதுங்க. ஒன்று, நம்மளுடைய தமிழகத்தில் உற்பத்தியாகி பெரிதாக இருக்கக்கூடிய நதிகள் இங்கே இல்லை. தாமிரபரணி நதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரே ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே உருவாகி பழைய ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்திற்குள்ளே முடிவுறக்கூடிய ஒரு நதி. ஒரு பெரினியல் வாட்டர் அப்படிம்பாங்க, ஒரு பெனின்சுலார் ரிவர்ஸ் அப்படின்னு, ஒரு கர்நாடகா மாதிரி கேரளா மாதிரி பெரிய ஒரு 1000-2000 கிலோமீட்டர் போகக்கூடிய தண்ணீர் சோர்ஸ் தமிழகத்திற்கு இல்லை. இது முதல் பிரச்சனை. தண்ணீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய தமிழகத்தில் இன்னைக்கு நம்ம தண்ணீரை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. எனக்கு ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்டில் மகாபலிபுரத்தை நோக்கி போனீங்கன்னா நெமிலி அப்படிங்கிற இடம் இருக்கும். இன்னைக்கு நெமிலி நம்ம மகாபலிபுரத்தை ஜஸ்ட் தாண்டிட்டீங்கன்னா லெஃப்ட் சைடில் நெமிலி வரும்.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஏக்கருக்கு பயங்கரமாக வேலை நடந்துகிட்டு இருக்கும். எல்லாம் பெரிய எல்லாம் பறிச்சு கிரிச்சு எல்லாம் மிஷின்லாம் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. யாருக்காவது வண்டியில் போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் நிறுத்தி எட்டி பார்த்தீங்கன்னா 400 மில்லியன் லிட்டர் ஒரு நாளைக்கு சென்னை மாநகரத்துக்கு தேவையான 400 மில்லியன் லிட்டர் கடல் தண்ணி எடுத்து சுத்தப்படுத்தி சென்னைக்கு குடிக்கிற தண்ணி 400 மில்லியன் லிட்டர் கொடுக்குறாங்க. அந்த நெமிலியிலேருந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டீங்கன்னா செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுத்தகரிக்கப்பட்ட நிலையம் இதே மாதிரி இருக்கும். கடல் நீர் எடுத்து மறுபடியும் குடிநீராமா அது 150 மில்லியன் லிட்டர். ஸோ இன்னைக்கு இந்த நெமிலி நிலையம் முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் பொழுது இரண்டும் சேர்ந்து 550 மில்லியன் லிட்டர். இதே கணக்கில் 2050 சென்னையை பொறுத்தவரை 7500 மில்லியன் லிட்டர் இங்க தண்ணி பற்றாக்குறை இருக்கும். மறுபடியும் இந்த நம்பரை சொல்றேன் பாருங்க. சென்னையினுடைய ஒரு நாள் பற்றாக்குறை 7500 மில்லியன் லிட்டர் இருக்கும். அப்ப எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து இந்தியாவினுடைய முதல் பிரச்சனையாக முக்கிய பிரச்சனையாக சுற்றுச்சூழல் மட்டும்தான் இருக்கும். வேற எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏழைகள் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் முன்னேறி இருப்பாங்க. மேல டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாக இருக்கும். 2030 முடியும் பொழுது நாம் ஒரு $6 ட்ரில்லியன் போயிருப்போம். இன்னைக்கு $4 ட்ரில்லியன் இருக்கிறோம். $6 ட்ரில்லியன் போயிருப்போம். 2047 $50 ட்ரில்லியன் நோக்கி போயிருப்போம். எல்லாருமே ஓரளவுக்கு பணக்காரங்களா இருப்பாங்க. அட் வாட் காஸ்ட்? அந்த பணம் என்பது எதை விலை கொடுத்து அந்த பணத்தை வாங்குறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. எங்க கூடிய பிரசித் கிருஷ்ணாலாம் பெரிய அளவில் அதை செயல்படுத்த வேண்டும் என்று இந்த வயசுலேயே ஆர்வமாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக வேறு வேறு காரணத்துக்கு அவர்களிடம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. சில பேர் இன்னைக்கே உணர்ந்துடுறாங்க. யங் ஏஜ் பிலோ 20 தே அண்டர்ஸ்டாண்ட். இதான் ஃபியூச்சராக இருக்க போகுது. நமக்கு எல்லாம் இருக்கும், ஆனால் இயற்கை இருக்காது என்பதை முழுவதுமாக உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு தருணம். இரண்டாவது இன்னொரு டேட்டாவை நீங்க பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாடு எங்க இருக்குன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாசுபட்ட ஆறுகள். எந்த ஆறுகள் நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆறுகள் இருக்கு. அந்த சின்ன சின்ன ஆறுகள்ல எந்த ஆறுகள் ரொம்ப மாசுபட்ட ஆறுகளா இருக்கு? குறிப்பாக அந்த குவாலிட்டி டேட்டா சாம்பிள் 2019, 21, 23 சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அதை எடுத்து ஒரு ஆத்தையும் ப்ரையாரிட்டி 1, ப்ரையாரிட்டி 2, ப்ரையாரிட்டி 3, ப்ரையாரிட்டி 4, ப்ரையாரிட்டி 5 டிட்டர்மைன் பண்றாங்க. இப்போ ப்ரையாரிட்டி 1 அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ஆறு பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். அந்த தண்ணி எடுத்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடக்கும். அந்த ஆற்று தண்ணியை நீங்கள் தொடக்கூட கூடாது அப்படிங்கிறது ப்ரையாரிட்டி 1. அதில் இருக்கக்கூடிய சாம்பிள் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறது ப்ரையாரிட்டி 1. இந்திய அளவில் 311 ஆறுகளை சோதனை பண்ணுறாங்க. அதில் இருக்கக்கூடிய 4 ஆறுகளும் தமிழகத்தை சார்ந்த ஆறுகள். நல்லா சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கங்க. அதாவது இந்திய அளவில் 311 பொல்யூட்டட் ரிவர் ஸ்ட்ரெச். அதாவது ஒரு பெரிய நகரத்துக்கு பக்கத்தில் அந்த ஆறு ஓடும், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஜோன் பக்கத்தில் அந்த ஆறு ஓடும். 311 ஆறை பரிசோதனை பண்ணுறாங்க. 311 ஆறு பார்த்தீங்கன்னா இந்தியா முழு. மகாராஷ்டிரா 49, மணிப்பூர் 12, மேகாலயா 10, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் 7 ஆறு சோதனைக்கு போகுது. பவானி, காவேரி, பாலார், சர்பாங்கா, தாமிரபரணி, திருமணிமுத்தாறு, வசிஷ்ட நதி. மொத்த போன 311 நதியில் எத்தனை நதிகள் ப்ரையாரிட்டி 1? ப்ரையாரிட்டி 1ல இந்திய அளவில் இருப்பது 4 நதிகள். அந்த 4 நதிகளும் தமிழ்நாட்டை சார்ந்தது. அடையார், கூவம், திருமணிமுத்தார், வசிஷ்ட நதி. 4 நதிகள் தான் இந்தியா டாப்ல, அதுவும் நம்ம மாநிலத்தை சார்ந்ததாக. காரணம், நாம ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டா இருக்கிறோம். இந்தியாவுடைய 2வது பெரிய பொருளாதார மாநிலமா உருவாகி இருக்கிறோம். கடுமையான மக்களுடைய உழைப்பால் மிகப்பெரிய அளவில் நாம் அதை உருவாகி இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4 நதிகளும், அடையார் எடுத்துக்கங்க, உங்களுக்கு தெரியும் ஏன் பிஓடி அப்சர்வ் 40 ப்ரையாரிட்டி கிளாஸ் 1. கூவம் 345, இந்தியாலேயே அதிகமா மோசமா இருக்கக்கூடிய நதியில நம்பர் 1 கூவம் 345. திருமணிமுத்தார் 56 பிஓடி, வசிஷ்ட 230. பட் இதெல்லாம் ப்ரையாரிட்டி 1ல இருக்கு. காரணம், தொழில்துறை வளர்ச்சிக்காக நம்முடைய நதிகளை காவு கொடுத்துருக்கோம். நதிகளை ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த பொல்யூட்டட் டிஸ்சார்ஜை எஃப்ளூயண்ட்டை உள்ள அனுப்புறது. இதன் மூலமாக இன்னைக்கு சிறுதுளி வந்திருக்காங்க. அவங்களுடைய பெரிய 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நதி எப்படி இருந்துச்சு? ஆத்துக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் எவ்வளவு கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. அந்த கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு ஃபங்க்ஷனிங்கே நொய்யல் நதியை மையமாக வச்சிருந்த ஒரு நதி இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு. நொய்யல் நதியினுடைய கிளை நதிகளை பற்றி நான் பேசவே விரும்பலைங்க. கிளை நதிகள்லாம் காணாமல் போயிடுச்சு. 15 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த தண்ணி இன்னைக்கு தண்ணி இல்லை. தாமிரபரணி ஒரே மாவட்டத்தில் உருவாகி ஒரே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாமிரபரணியாக இருந்தாலும் கூட ஒன் ஆஃப் இந்தியாஸ் மோஸ்ட் பொல்யூட்டட் ரிவராக மாறி இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கங்க ஐயா, தண்ணீரை பற்றி ஒரு பக்கம்.
இரண்டாவது சுற்றுச்சூழல் மாசுபடுறதை பற்றி, குறிப்பாக நம்முடைய காற்று அது எந்த அளவுக்கு மாசுபடுறோம் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பேசியிருப்பாங்க. இன்னைக்கு சாதாரணமாக நம்முடைய குழந்தைகள் எல்கேஜி யூகேஜி போகிறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, எத்தனை நம்முடைய குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷன் எவ்வளோ வீக், எல்லா வீட்லையும் எல்லா குழந்தைக்கும் இன்ஃபெக்ஷன். நம்ம சிம்பிளாக எப்படி அதை முடிச்சு விட்டுறோம், குழந்தைன்னு இருந்தால் அப்படி இன்ஃபெக்ஷன் வரத்தாங்க செய்யும், ஸ்கூலுக்கு போனால் இன்ஃபெக்ஷன் வரத்தாங்க செய்யும். அது சின்ன வயசுல இருக்கக்கூடிய குழந்தைங்க யாராச்சும் ஒரு குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும், குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடுது. எல்லா வீட்லையும் நடக்கக்கூடிய பஞ்சாயத்து, என்னுடைய வீடு உட்பட. இன்னைக்கு எதற்கு இது அதிகமாக இருக்குன்னு பாருங்க. நம்முடைய குழந்தை ஒரு ஸ்கூல் வேனில் போகிறாங்க, குழந்தை, நான் பின்ன பெரியவங்களை பற்றியே பேசலைங்க, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, எந்த விதமான காற்றை சுவாசிக்கிறாங்க, காற்றுல இருக்கக்கூடிய பார்ட்டிகுலேட் மேட்டர் பிஎம் என்ன யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு டெல்லி நொய்யல் நதிக்கு 947 கோடி ரூபாய் பணத்தை போன வருஷம் ஒதுக்கி இருக்கிறாங்க. தாமிரபரணி ஆற்றுக்கு இந்த ஆண்டு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு நதியாக சுத்தம் பண்ண வேண்டும் என்பது அரசனுடைய விருப்பம். களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நமாமி கங்கா ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து இந்தியாவுடைய பெரிய நதிகளை சுத்தப்படுத்துறதுக்கான முழு முயற்சி. இன்னொரு பக்கம் இந்தியா முழுவதும் மாசுபட்டிருக்கக்கூடிய நதிகளை மத்திய அரசு கை வைத்து சரி பண்ணணும் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. மாநில அரசு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள், சரி செய்யணும், சுற்றுச்சூழலை சரி பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் இது அரசியல் ஸ்பீச் இல்லைங்க. ஏன்னா அது அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வு இல்லை. இங்கே வந்திருப்பவர்களும் அரசியல் சார்ந்தவர்கள் கிடையாது, அவங்கள நிபுணர்கள், அந்தந்த துறையில் பெரிய நிபுணர்கள். இருந்தும் நீ வளர்ந்துகிட்டு இருக்க, கொஞ்சமாச்சு குறை. வளர்கின்ற நாடுகள் என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல நாங்கள் குறைக்கிறோம்னா நீங்க டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் ஃபண்டு கொடுங்க, அந்த பணத்தை வச்சு நாங்கள் குறைச்சிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு நாடுகள் பேசும் பொழுது மோடி அவங்க இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க பாரிஸ்ல. இது வேலைக்காகாது. வளர்ந்த நாடுகள் ஒரு பக்கமும் வளர்கின்ற நாடுகள் ஒரு பக்கமும் சண்டை போட்டு கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வருங்கால தலைமுறை அதை யோசிக்காது. பிஜேபி இருந்தீங்களா, காங்கிரஸ் இருந்தீங்களா, தமிழ்நாட்டில் டிஎம்கே இருந்தீங்களா, ஏடிஎம்கே இருந்தீங்களா, பிஜேபி இருந்தீங்களா, இன்னும் பிறக்காத குழந்தைக்கு என்னங்க தெரியும்? 2070 வாழுகின்ற மனிதர்கள் இன்னும் பாதி பேர் பிறக்கவே இல்லை. அந்த பிறக்காத மனிதர்கள் 2070 நாம் செய்யக்கூடிய தவறுகள் பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு. அதனால் இன்னைக்கு சமுதாயமாக நாம் சொல்லி இருக்கின்றோம் 2070 பாரத நாட்டை பொறுத்தவரை நெட்டு கார்பன் நியூட்ரல் அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு அப்புறம் மிச்ச நாடுகள் யோசிக்கிறாங்க, முடியுமா? ஃபர்ஸ்ட் அமெரிக்கா கேட்டான், இந்தியானால முடியுமா? நாம் என்ன சொன்னோம், ஆமாம் நாங்கள் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் ஒன்று உருவாக்குறோம், ISA. உலகத்தில் இந்தியா தலைமையில் உருவான ஒரு அலையன்ஸ், இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் ஒன்றாக இணைந்து சோலாரை ப்ரமோட் பண்ணுங்க. இது ஒரு பக்கம். நியூக்ளியர் எனர்ஜி, ஹைட்ரல் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜியை குறைப்பதற்கான முழு முயற்சி அரசு எல்லா இடத்தையும் எடுக்கிறாங்க. எல்லா கவர்மெண்ட் பில்டையும் ஆடிட்டிங் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் பில்டிங்கில் இதை பண்ணுங்க. மோடி அவர்கள் வீட்டுக்கு விளக்கு கொடுத்துருக்குறாங்க, LED பல்ப். இதன் மூலமாக பவர் கன்சம்ஷனை குறைங்க. அதே நேரத்தில் இலுமிசன்ஸை ஜாஸ்தி பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நாம் அரசாக செய்கின்றோம். பொதுமக்களாக நாமளும் இணைஞ்சு பண்ணுறோம். நாமளும் முடிஞ்ச அளவுக்கு அந்த பல்பை வாங்கி ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கூட செய்கிறோம். இது நாட்டினுடைய விஷயத்தை பற்றி. 1% நெல் மகசூல் இந்த ஆண்டு குறைந்திருக்கிறது. நமக்கும் பக்கத்து மாநிலத்திற்கும் சண்டை போய் பாருங்க, எல்லா ஐடி கம்பெனில டாப் பீப்புள் நம்முடைய தமிழ்நாட்டுக்காரங்க தான் இருக்காங்க. ட்ரெயின் எல்லாம் ஃபுல்லா போகும், பஸ் ஃபுல்லா போகும். மக்கள் இந்த எலெக்ஷன் அப்ப எல்லாரும் கேட்கறது அண்ணே வந்தே பாரத் ஒன்று பெங்களூர் வாங்கி ஒன்று விடுங்க பார்க்கலாம். சென்னை பெங்களூர் போக விரும்பலைங்க இன்னைக்கு. அதனால ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கும் பொழுது இன்னைக்கு அபாயம் இல்லை. பெரிய கல்யாணத்துக்கு போனால் 1000 கார், 1000 கார்ல மொத்தமாக எத்தனை பேர் வந்திருக்காங்க எண்ணி பார்த்தீங்கன்னா 1500 பேர் தான் மண்டபத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஸோ ஒருத்தரும் இண்டிவிஜுவலாக ஒரு காரில் வர்றாங்க. ஸோ அவர்களுக்கு இந்த நாட்டில் ஒரு சட்டத்தை போட்டு ஆர்டரை போட்டு ஒரு காருக்குள்ள ஒருத்தர் வந்தால் நான் ஃபைன் பண்ணுவேன், அந்த அளவுக்கு நம்முடைய ஜனநாயகம் என்ன மெச்சூர் ஆகல. அதனால் இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தனி மனிதனாக நாம் உழைத்தால் மட்டும்தான் நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும். இதான் நிதர்சனமான உண்மைங்க. புலி வருதுங்கிற மாதிரி இவர் வருவாங்க, அவங்க வருவாங்க, இந்த அரசு வருவாங்க, அந்த அரசு வருவாங்க. அரசு பை நேச்சர் கேன் என்கரேஜ், கவர்மெண்ட் பை நேச்சர் நம்ம கிட்ட பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸியில் நீங்கள்லாம் பண்ணுங்கன்னு சொல்லாமோ தவிர அரசாக இணைந்து செய்வது ரொம்ப கடினமான ஒரு வேலை. பிரைம் மினிஸ்டர் அவர் முடிஞ்ச வரைக்கும் பிரதம மந்திரி அவர்கள் ஒரு தனி மனிதனை இன்ஸ்பயர் பண்ண பார்க்குறார். ஸ்வச்ச பாரத் அவரே போறாரு, குப்பையை பார்க்குறாரு,